Hello guys, in this video you can see about return function day 10. Okay. So return function வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு டே 10 அண்டர்ஸ்டாண்டிங். இது என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் ஃபங்க்ஷனு, ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷனு, ரெண்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்? ரிட்டர்ன் ஃபங்க்ஷனா என்ன? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோமா, அந்த ஃபங்க்ஷனை வந்து கீழே கால் பண்ணுவோம். அந்த கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து விஎஸ் கோடில் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணேன். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேம் வைக்கிறேன். மை அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டேன். ஓகே. ஸோ மை ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம். ஆடிங் நம்பர் ஒன் கிவ் அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே. கண்ட்ரோல் ஆல்ட் இந்த மாதிரி கொடுத்தேன்னா மேலே இருக்குது, அப்படியே கீழே வந்துடும். கண்ட்ரோல் ஆல்ட் டவுன் பட்டன். ஸோ இங்கே வந்து நான் வந்து செகண்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் பிரிண்ட்டு சம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எதுவுமே நடக்காது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண டெஃப்னு மை ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன்ல, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் எப்படியா வந்து ஏதாச்சும் ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணணுமா வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ரெஸ் ஆகிட்டு எங்கே போகும், அந்த ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போய் அந்த மிஷின் லாஸ்ட் ஆன் பண்ணும். எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் நம்ம பட்டன் ஆன் பண்ணாதான் அது உள்ளே போகும். இங்கே மொபைல்னு இந்த பை பட்டன் இருக்கு, இந்த பை பட்டன் நான் கிளிக் பண்ணாதானே அது உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி மை ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணனா ஆட் கிவ் நம்பர் கேட்குது. நான் 10ன்னு கொடுத்தேன், செகண்ட் 20 கொடுத்தேன். 10 0 இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிச்சு. நான் இன்ட்டு நான் கொடுத்தேன்னா அது வந்து இன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். நான் இன்ட்டுன்னு கொடுத்தேன்னா ஸோ இன்ட்டு நான் இப்போ இன்ட்டுன்னு கொடுக்குறேன்னா இப்போ நம்பர் கேட்குது 10 20 ஆட் பண்ணி 13 கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து காலே பண்ணாமல் டைரெக்டாக ரன் பண்ணனா ஒன்றுமே நடக்காது. ஓகேயா. ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ரிட்டர்ன் சம். ஓகேயா. ஸோ ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா நியூ நம்பர்னு கேட்குது. நான் 10 நான் கொடுக்குறேன், இங்கே 20 கொடுக்குறேன், 30 ஆட் பண்ணிச்சா. இதை பிரிண்ட் பண்ணுற யூஸ் பண்ணுறதுக்கு கூட ரிட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமே வந்து அதோடைய வேல்யூஸை பற்றி தான் வந்து கீழே வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷனால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும். The return statement used to exit a function, send a value back to a caller. வேல்யூ பட்டா வந்து கொடுக்கும். ஓகே. அண்ட் தென் think of it, a bridge that connects your function to the rest of your code. It allows to pass the information back and forth. ஸோ பிரிட்ஜ் வந்து இருக்கு, இங்கேயும் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, நம்ம கோட் வந்து அங்கே இருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு பிரிட்ஜு ஷேர் பண்ணதுக்கு வந்து அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் பண்ண ஷேர் பண்ணதுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்? ஓகே, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இஸ் இட். ஓகே. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம அதே மாதிரி வந்து இங்கே டெஃப் ஆட் ஏ கமா பி அண்ட் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நான் இங்கே சம்முன்னு கால் பண்ணிக்கிறேன்ல, இந்த சம்மையே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ஏ ப்ளஸ் பின்னு இருக்குல்ல, அது நான் காப்பி பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறா நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுனா டேரெக்டாக ரன் ஆகும். 10
20. நான் இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்? ஏயும் பியும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் ஃபங்ஷன். இதுவே வந்து நம்ம சிங்கிள் ரிட்டர்ன் ஃபங்ஷன் பார்த்தோம். ஓகேயா? இதுவே மல்டிபிள் ரிட்டர்ன் ஃபங்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபங்ஷன் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, டெஃப்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறது தான் பார்க்கலாம். இப்போ டெஃப் அதுக்காட்டும் மை ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி ஓகே. அது வந்து ரிசல்ட் result equal to 3 into 2, okay, and then return result. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி விட்டா அங்கே மேலே கிட்ட கால் பண்ணது என்ன, அதுக்கு வந்து இங்கே வந்து மைன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணால் மைன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க, ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகே. ஸோ print instead of my function. மைன்னு இங்கே கால் பண்ணிக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. சரி, இந்த 32 or 6 நமக்கு வந்து அவுட்புட் அது வரணும். ஆனால் ஏன் வரல? ஏன்னா வந்து மை ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இங்கே பேராமீட்டர் வந்து ஸோ புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். என்னன்னா வந்து நான் இதுவே வந்து நான் ரிட்டர்ன் நான் கொடுக்காம அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் ஆகிடும். ஓகேயா? ஆனால் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் மை ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என் ஃபங்க்ஷன் நான் பிரிண்ட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணனா ஸோ எதாவது என்னன்னா நான் மை ஃபங்க்ஷன் மை பின்னு நான் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சு அதே மாதிரி நான் கால் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஆன்சர் 6ன்னு வந்துச்சா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது தான் இது ஒர்க் ஆகுது. கால் பண்ணுறேன் அந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இதை கால் பண்ணால் ஒர்க் ஆகும். நான் அது ரிட்டர்ன் போட்டனால இந்த ரிட்டர்ன் வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ரிட்டர்ன் வந்து ரிசல்ட்டோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். கீழே பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? அண்ட் தென் என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன் டெஃப்னு. எனக்கு என்னன்னா டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் ஏ டெஃப் ஃபார்மேட் சரி டெஃப் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது 2 பேராமீட்டர் எப்படி வந்து ஆட் பண்ணும்? பாஸ் த வீடியோ அண்ட் ரைட் யுவர் நோட். 10 9 8 7 6 5 4 3 2 1. 2 பேராமீட்டர் சொன்னாங்க. அது 2 பேராமீட்டர் ஏ இருக்கான் பி இருக்கான். ஸோ வந்து நான் வந்து ஏ அண்டு ஃப்ரண்ட் நேமு லாஸ்ட் நேம் அந்த மாதிரி வச்சுக்கேன். எஃப் நேம் கமா எல் நேம். ஓகே, இங்க வந்து 2 பேராமீட்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸோ இங்க என்ன பண்ணணும்னா எஃப் நேம் ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் வைக்கிறேன். இன்புட் என்டர் த வேர்ட். ஓகேயா? எல் நேம். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். இது ஓகே.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இது ரெண்டுத்தையும் வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா, பிரிண்ட் எஃப் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம். அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நேமே பிரிண்ட் ஆயிடும், அப்புறமா செகண்ட் நேம் வந்து பிரிண்ட் ஆகும். நான் இதை வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க வந்து திரும்ப ஏதாவது ஆயிடுச்சு. நீங்க என்ன கெஸ் பண்ணுங்க? அவங்க மேல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனா கீழேயும் கால் பண்ணும். ஆனா பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஆகல. என்ன ஆகுதுன்னா வந்து மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் டூ ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஏன் இதுவுமே பிரிண்ட் ஆகலையா வந்து ரெக்வயர்டு பொசிஷனல் நோ கேட்குது. ஸோ நம்ம இன்புட்டு இன்டர் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டோமா, அதுக்கு வந்து ஓகே. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதனால ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன பேராமீட்டர் வந்து என்னாச்சும் வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த கீழே வந்து அந்த வேல்யூக்கு வந்து நம்ம என்னாச்சும் அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ அதனால இந்த ஆர்குமெண்ட் வந்து என்னாச்சும் இந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்படியே ரன் பண்ணால் இப்போ ரன் ஆகும். என்டையர் ஃபர்ஸ்ட் நேம் கார்த்திக் இந்த மாதிரி வந்துச்சா? ஸோ ஓகே. இது வந்து இந்த மாதிரி இதுவே வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா வந்து டைட்டில்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேயா? இப்போ வந்து நான் டைட்டில் ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவேன். பிரிண்ட் a equal to input enter your brand, enter your title வச்சுக்கோ. enter your டைட்டில்னு கொடுத்துட்டேன்னா, ஸோ நான் டைட்டில் வந்து டாட் டைட்டில்னு நான் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், டைட்டில் வந்து எப்படி இருக்கும்? இப்போ வந்து ராம்னு கொடுக்க, ராம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஸ்மாலியாக கொடுக்குற, இன்னும் ஆட்ரிபியூட்டா. ஸோ இங்கே வந்து print enter ராம் ஆதார் மூவி பார்த்தோம்ல அதுதான். ஸோ வேற ஏதாச்சும் நேம் என்ன எடுத்துக்கலாம்? ஸ்பைடர்மேன் டைட்டில் வரல. சார் பைத்தான் 100 days போடவா? பைத்தான் 100 days டைட்டில் கொடுத்து டைட்டில்னு கிரியேட் பண்ணிக்க. அந்த டைட்டிலோடைய ஃபங்க்ஷனை வந்து நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணா வரும் டைட்டில் என்ன நேம் மேலே பைத்தான் 100 days, பைத்தான் 100 days. What the hell is going on? I don't like this. போங்கடா நீங்களும் இதுவும். ஆனால் இந்த மாதிரி வந்து பைத்தானில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன பக் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி தெரியும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்டையர் டைட்டில்னு கேட்குது. நான் வந்து மார்வல்னு கொடுத்தேன். மார்வல் வந்து பிராண்ட் தான். அந்த மார்வல் வந்து டைட்டில் வந்து எப்படி வரும்? இந்த மாதிரி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பட்டும் ஸ்பைடர்மேன் இருந்துச்சு, இல்லை அவெஞ்சர்ஸ் எனிதிங் எல்ஸ் டைட்டிலாக இருந்துச்சா ஸ்டார்டிங் லெட்டர் பட்டும் கேபிட்டல், ரிமைனிங் எல்லாமே ஸ்மாலாக இருக்குமா? ஸோ அதுதான் இது. இதுதான் வந்து டைட்டில் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். டெஃப் மை ஸோ கிரியேட் பண்ணிட்டு எம்டிஆர் இந்த பேராமீட்டர் வச்சுட்டு எஃப் நேமு
ஸோ இதுக்கு லைன் கிங் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ டிஃப் மை ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ மை ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் 2 பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் கமா லாஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட். இப்போ வந்து அவுட்புட் கால் ஃபங்க்ஷனா மை ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு lion comma last king. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். அன்எக்ஸ்பெக்டட் எரர். என்ன எரர்னா ஸோ இது என்ன error கண்டுபிடிங்க. இது எல்லாமே அந்த உள்ள வைக்கணுமா, அந்த ஸ்ட்ரிங்காக வைக்கணும். ஓகேயா, ஸோ நான் ஏன் வேணுமே தப்பு பண்ணுறதுனா நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எரர் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஓகே, ஸோ பிரிண்ட். ஸோ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்து பிரிண்ட் மை ஃபங்க்ஷன் மை. ஸோ இதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் நான் கொடுத்தேன்னா ரிட்டர்ன் இந்த மாதிரி பண்ணால் 2 லெட்டரையும் ஆட் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து பிரிண்ட்டு ரிசல்ட்டுன்னு கொடுத்தேன்னா இது ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். லைன் கிங்னு வந்துச்சா, நமக்கு வந்து நடுவில் வந்து ஸ்பேஸ் வரணும். ஸோ அதுக்கு லாஜிக் வந்து நிறைய லாஜிக் இருக்கு. ஸோ அது ஒரு லாஜிக் நான் சொல்லுவேன். நடுவில் ஸ்பேஸ் வரதுக்கு நான் ஒரு ஸ்பேஸையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துச்சா, ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிக்குது. நான் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறேன். நேமு ஃபர்ஸ்ட் நேம் வந்து லயனு, செகண்ட் நேம் வந்து கிங்குன்னு வச்சுட்டேன். ஓகேயா, ஸோ இங்கே ரிட்டர்னில் என்ன இருக்கு, ரிட்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பிரிண்ட் ரிசல்ட்டுன்னு நான் கொடுக்கும்போது இங்கே ரிட்டர்னில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஐ திங்க் அபவுட் இட் வாஸ் கிளியர். ஓகேயா, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வேற மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டிஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, இப்போ வந்து டிஃப்னு நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டைட்டில் வச்சு. ஸோ டைட்டிலில் வந்து நான் ரெண்டுமே வந்து லைன் கிங்னு இருக்கா, எனக்கு இங்கேயும் கேபிட்டல் வரணும், இங்கேயும் கேபிட்டல் வரணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்து ஒரு வேல்யூ வச்சு நம்ம பண்ணலாம். டைட்டில் மாதிரி நம்ம பண்ணலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஓகே, எனக்கு என்ன லைன் கிங் வந்து இது லைன் கிங் வந்து ரெண்டுமே வந்து நான் டைட்டில் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இங்கே டைட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ டைட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட்
ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டாட் டைட்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தேன்னா இங்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறது டைட்டில் ஆன்சர் எல் அண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா லாஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணனா டைட்டில் என்ன மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங்ல எப்பவுமே ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கும், இதுமாதிரி நீங்கள் எல்லாமே ஸ்மாலாக இருக்கும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் டாட் டைட்டில், ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்கு, லயனுன்னு இருக்கு அந்த வேல்யூ. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் எரர். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரிங் எரர் தான் இருக்கு. டிஐடி டைட்டில் ஸ்பெல் டிஐடிஎல்இ. ஓகே, இங்க என்ன எல் அண்ட் கேபிட்டலா வந்துக்குது, கே அண்ட் ஸ்மால்ல வந்துக்குது. இதா எல் அண்ட் கேபிட்டல் வந்துச்சு, கே அண்ட் ஸ்மால் வந்துக்குது. ஸோ நான் கேக்கு என்ன பண்ணுறேன்னா அதே தான் நான் இங்கே பண்ணுறேன். லாஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன்னா எல்லு கட்டும் கேயும் வந்து டைட்டில் அண்டு கேபிட்டல் தான் இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணாமல் ஒன்று பண்ணுறோம் ஃபார்மேட் நேமில். நான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபாலுக்குள்ள லாஸ்ட் நம்ம ஏதாவது பழமே இடுவோம்ல, எஃப்ஸ்டிங் பிரிண்ட் பிரிண்ட் எஃப் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். நன்னு. ஸோ ரிசல்ட் ஓகே இருக்கா? மை ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ எஸ்டிங் மூலமாக வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? எஸ்டிங் மூலமாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி லைன் கிங் மை இதுவும் வந்து கேபிட்டல் இருந்துச்சு. இதுவே ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நான் ரன் பண்ணுனா ரன் ஆகும். ஸோ இங்கே ரிட்டர்ன் நான் பண்ணிட்டேன், நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, பிரிண்ட் பண்ணால் தானே ரிட்டர்ன் வந்து ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா ஓகேயா? புரிஞ்சிச்சா? ஸோ இதே மாதிரியா நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் கோட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் சொல்லுவேன். இது வந்து நம்ம சிங்கிள் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாக இதுக்காக நம்ம வந்து பார்த்துக்குவோம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷனே நம்ம நிறைய பார்த்துக்குவோம். என்ன மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம், நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் ரிட்டர்னே பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகேயா? தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஒன். ஓகேயா? ஃபங்க்ஷன் ஒன். ஃபங்க்ஷன் ஒன்னால டெக்ஸ்ட். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஒன்னு கால் பண்ணா ரிட்டர்ன் டெக்ஸ்ட் டாட் அப்பர். டெக்ஸ்ட் பிளஸ் டெக்ஸ்ட்னு இருக்கட்டும். இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் டூ, டெஃப் ஃபங்க்ஷன் டூ டெக்ஸ்ட்
equal to return text dot டைட்டில் கேஸ் ஆகும். டைட்டில் கேஸ் நம்ம ஓகேயா. ஸோ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன அவுட்புட் கொடுக்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஃபன் டூ ஃபங்க்ஷன் டூ கால் பண்ணுறேன். டெக்ஸ்டா நான் டெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து நான் வந்து லைன் கிங்கு லயன் இங்கே இந்த மாதிரி நம்ம வேல்யூ வந்து உள்ளே கொடுத்தா அது என்ன மாதிரி டேட்டா டைப்பு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு லயன் கொடுத்தனா ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்கு இது மென்ஷன் பண்ணா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸோ அவுட் ஈக்குவல் டு இங்கே வந்து பிரிண்ட்டு. ஸோ இப்போ கொடுத்தேன்னா லைனுக்கு வந்துச்சா. ஸோ இது ஓகே லயன் கிங்னு ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே அலோன் நான் கொடுக்குறேன். ஓகேயா. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் கால் பண்ற மாதிரி. ஓகேயா. ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டூ. ஃபங்க்ஷன் டூ என்ன ஃபன் டூன்னு வச்சுக்கிறேன். ஃபன் டூ அந்த ஃபங்க்ஷன். ஓகே. ஃபன் டூ நான் என்ன வச்சுக்கிறேன்னா டைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ டைட்டில் அதுக்குள்ள ஒன்னு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாம். FUN ஒன் ஃபன் ஒன். ஓகேயா. ஸோ அதோடைய இதுவில் என்ன கொடுக்குன்னா ஹலோ. ஓகே புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இங்கே ஃபன் டூ என்னது உள்ள இருக்க டெக்ஸ்ட் அண்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அப்பர் கேஸா அப்பர் கேரக்டராக இருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். ஃபன் ஒன் என்னது ஃபன் ஒன் வந்து டெக்ஸ்ட்டே ஆட் பண்ணு. அப்போ ஹலோ ப்ளஸ் ஹலோ. ஸோ இதான நான் பிரிண்ட் பண்ணேன். பிரிண்ட்டு அவுட்புட்டை நான் கொடுத்து இப்போ நான் தெரியுதா ஹலோ ஹலோன்னு. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மல்டிபிள் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம்.